தலித் அல்லாதோர் அப்படின்னு ஒரு பிளவு ஏற்பட்ட மாதிரி இப்போ இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் அல்லாதோர் அப்படின்ற ஒரு திரட்சியை உண்டு பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அது உண்டு பண்ணியிருக்கு. ராமகிருஷ்ணன் அந்த தரவுகள் கேட்டார். அவர் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் தரவு இல்லை, ஆனால் எம்பிபிஎஸ் அட்மிஷனில் தரவு இருக்குது. நம்ம ஆர்டிஐல போட்டால் ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் எந்தெந்த சமூகம் எத்தனை பெர்சன்டேஜ் வர்றாங்கிறதுக்கு தெளிவாக அரசு ஊழியர்கள் எல்லாமே கேட்குறாரு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். இதில் உங்கள் கருத்து 15% வன்னியர்கள் கல்வியிலலாம் வராங்கங்கிற கருத்தை சொன்னீங்க. அந்த எம்பிபிஎஸ் இதில் வந்து எம்பிசிக்குள்ளே அவங்க 12% வராங்க. டோட்டலாக ஓப்பனிங் சேர்த்து 14% வர்றாங்க. அது ஆர்டிஐல உள்ள இது சொல்லப்படுது. இல்லை, அது ஆர்டிஐல நம்ம கொடுத்தது அரசு ரெக்கார்டு தான். அது அரசு கொடுத்தது தான். எம்பிபிஎஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குற 10.5% குறைவு தான். கண்டிப்பாக குறைவு தான். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். பட் அது ஒரு அரசியல் நிர்பந்தம் காரணமாக அந்த 10.5 அவங்க கொடுத்தாங்க. அதில் நம்மளோட பார்வை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய 14-15 வேண்டாம், அதை விட 10.5% குறைவாக இருந்தாலும் போதும்னு சொல்றது ஒரு அரசியல் கணக்கா என்ன? அதில் வந்து எம்பிபிஎஸ்ல இந்த புள்ளிவரம் இருக்குது. மற்றதில் உள்ளது நமக்கு தெரியல. அதில் சிலது 9 இருக்கலாம், 10 இருக்கலாம் போது ராமகிருஷ்ணனோட அந்த கருத்தையும் நம்ம புறந்தள்ள முடியாது இல்லையா? இது எனக்கு தெளிவாக ஆர்டிஐல இருக்குது. அதான் சில கேட்டகரியில் அவங்க 15 இருக்காங்க நீங்க சொன்னது மாதிரி. இதில் என்ன தவறு முந்தைய அரசு செய்ததுன்னா, 50% இடஒதுக்கீடு இருக்கும்போது திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 89 அதை 30-20ன்னு பிரித்தார். அப்போவே அவர் சொன்ன புள்ளிவரம் என்னன்னா, 50% இருக்கும்போது 4% வன்னியர்கள் தான் வராங்க. இப்போ வந்து நான் பிரித்து கொடுத்த பிறகு 7% வன்னியர்கள் வராங்கன்னு 89 ஃபர்ஸ்ட் இதில் சொன்னார். அது எம்பிபிஎஸ் மையமாக வச்சு தான் சொன்னார். இப்போ அதில் வன்னியர்கள் வந்து 14% வர்றது தெரியுது. இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த 50%ங்கிறது 30-20 பிரிக்கப்பட்டது. அது பிறகு முஸ்லீம்களுக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு நீதி வழங்கணும்னா எம்பிசியில் மட்டும்தான் நீதி வழங்கணுமா? அதில் பிசியில் யாதவர்களுக்கு உரிய இடம் கிடைக்கலங்கிறது எம்பிபிஎஸ் இடங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. முத்தரையர்களுக்கு பிசியில் கிடைக்கலங்கிறது தெரியுது. அதுல செங்குந்தர்களுக்கு கிடைக்கலங்கிறது தெரியுது. கோரிக்கை வந்து விஸ்வகர்மா கிடைக்கலன்னு தெரியுது. கோரிக்கை வந்து திரு ராமதாஸ் வருது. ராமதாஸ் கோரிக்கை தரப்புல இருந்தும் வரலையே. அப்படி இல்லையே, அரசின் கடமை அது இல்லையே, சமூக ரீதிங்கிறது அது இல்லையே. பிசிலையும் சில சமூகங்கள் புள்ளி வரப்படி கிராப் பண்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 4 சமூகங்களுக்கு பிசியில் இடம் இல்லை. அப்போ சட்டத்துறை அமைச்சர் வந்து எதை வச்சு கொடுக்குறாரு? அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் கொடுக்குறார். இப்போ நீங்கள் அம்பாசங்கர் கமிஷனையே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து இது வேலைக்காகாது, அது நியாயமற்ற கமிஷன் தூரத்துக்கு போட்டுட்டார். ஏன் போட்டாருன்னா, அம்பாசங்கர் கொடுத்த ரிப்போர்ட்டை நெடுமாறன், குமரி ஆனந்தன், ஜான் வின்சென்ட், ஆண்டி தேவர், குலச்செல்லையா, சவுந்தரம் கைலாசம், இப்படி எல்லா உறுப்பினர்களுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அம்பாசங்கர் வந்து ஒருதலை பட்சமாக கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற இதை அந்த மெம்பர்கள் கொடுத்ததுனால அன்னைக்குள்ள தமிழக முதல்வர் வந்து அனைத்து தமிழ் ஜாதிக்கும் பொதுவானவராக மேக்சிமம் தன்னை பொறுத்தவரை அப்படி ஒரு நிலைநாட்டி கொண்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது ஒதுக்கிட்டாரு. அதை மையமாக வச்சு தான் மற்ற 3 முதல்வர்களும் கொடுத்துருக்காங்க. ஏற்றுக்கிட்டாங்க. அம்பாசங்கரோட கமிஷன் ரிப்போர்ட்டை யாரும் நிராகரிக்கலையே. அதை எம்ஜிஆர் நிராகரித்தார், கலைஞர் ஏற்றுக்கிட்டாரு, ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாங்க. நான் கேட்கறது, அதே அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்ல நீங்க எம்பிசி இதை வந்து நீங்க கொடுக்குறீங்க, 10.5ன்னு கொடுக்குறீங்க. அப்போ அதிலே தெருவில் இறங்கி போராடாத, அரசியல் அதிகாரம் இல்லாத வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், ஆண்டி பண்டாரம், இந்த மாதிரி பல சமூகங்கள் வந்து ஒரு 10% பரவலாக இருக்காங்க. இவங்க ஒன்னா சேர்ந்து தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கிற எண்ணத்தில் அவங்களோட நலன் வந்து அங்கே முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இதான் உறுதியாக சொல்ல முடியும். அம்பாசங்கர் நீங்க சொன்னீங்களா, இது அரசோட பொறுப்பு தானே? எந்த அரசோட பொறுப்பாக கருது? மாநில அரசோட பொறுப்பு. மாநில அரசோட பொறுப்பு தான். அது நான் அன்னைக்கு மாநில அரசு செய்தது தவறு. பிசியில் உள்ள சமநீதி சூறையாடலை பற்றி மாநில அரசு கவலைப்படலை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிசியில் உள்ள சமநீதி சூறையாடலை பற்றி அவர் கவலைப்படலை. எம்பிசியில் ஒரு கூட்டணி வாய்ப்பு வருது, 23 சீட்டு கூட்டணி, இன்னொரு சைடில் 10.5ங்கிறத அவர் செய்கிறாரு. அரசியல் நிர்பந்தம் காரணமாக தான் செய்கிறாரு. ஓகே, அது வந்து அவர் ஒரு அவங்களுக்குள்ள டேட்டா படி செய்தார்னா, ஏன் பிசியில் ஏன் நியாயம் வழங்கல, பிசியில் ஏன் டச் பண்ணல? ஓகே, அதுதான் நம்மளோட பார்வையாக இருந்தது. எம்பிசிக்குள்ளேயும் இந்த சபல்டன் காஸ்ட் அல்லது பகுஜன் சொல்லக்கூடிய இந்த மக்களோட இதுவும் சரியா நியாயமா செய்யப்படல. கணக்கு தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிச்சுதா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த கணக்கு கண்டிப்பாக எதிரொலிச்சு. ஏன்னா 275 பூத்தில் 57 பூத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி லீடு எடுத்ததுன்னா
பணபலம், ஆளுங்கட்சி அதிகார பலம் எல்லாத்தையும் மீறி லீடு எடுத்ததுன்னா அது வந்து 10.5க்காக டாக்டர் ராமதாஸ் நமக்காக உறுதியாக இருக்கிறாருன்னு அந்த சமூக மக்கள் போட்டது தான். பிற சமூக மக்கள் முழுமையாக திமுக கழகத்துக்கு அந்த வாக்களிச்சாங்க. வட தமிழகத்தில் இப்படி ஒரு போலரைசேஷன் கண்டிப்பாக அண்டர் கரண்ட்ல இருக்குது. அது விக்கிரவாண்டியில் தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்குள்ள பாயிண்ட்ஸை சொல்லி இது மத்திய அரசு தான் எடுக்கணும், இது வந்து சர்வேனா கோர்ட்டில் நிற்காதுன்னு சொல்லி அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் திமுக கழகம் இருக்கிறது வந்து பிற சமூகங்கள் மத்தியில் வந்து மு க ஸ்டாலினுக்கு பெரிய ஆதரவை கொடுத்துருக்குது. அதோட வெளிப்பாடு தான் விக்கிரவாண்டியில் நம்ம பார்க்க முடிஞ்சது. மற்ற இடைத்தேர்தலுக்குள்ள 1000 ஃபேக்டர் இருக்கலாம், பட் இதுவும் தெளிவாக இருந்துங்கிறது உண்மை. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து 2 பூத்தில் தான், அது வட இந்தியர்கள் வாழக்கூடிய 2 பூத்தில் தான் பாஜக அதிமுக கூட்டணி லீடு வந்தது. இது வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய 57 பூத்தில் லீடு வந்ததுன்னா ராமதாஸ் நமக்காக ஃபைட் பண்றாரு. நீங்க 10.5ங்கிறத விட நம்ம ஜாதிக்கு தனி பெருமை நிற்கிறாரு. வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத தனி ஒதுக்கீடு நமக்கு. அதனால தான் நான் தமிழக அரசு மேலேயும் சட்டமைச்சர் சிபி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி கூட குற்றச்சாட்டு, ஐயா நீங்க எம்பிசியில் பார்க்குறீங்க, பிசிலையும் யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகுமாருக்கு நியாயம் வழங்கலைங்கிறதா என்னோட பார்வை. திரு பாலச்சந்திரன், வன்னியர்களுக்கு மட்டுமான இந்த தனி உள் இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியம் தானா? இல்ல கார்த்திகேயன், ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பத்தி தான் சொன்னேன். அவர் வந்து எம்பிபிஎஸ் மெடிசின் எஜுகேஷன் பத்தி சொல்றாரு. ஓகே, தரவுகள் வந்து நம்ம அரசு வேலைன்னு நீங்க சொன்னதா தான் பேசணும். அரசு வேலை சொன்ன அதுல அவர் வந்து மெடிசின் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பத்தி சொன்னார். ஒண்ணு. ரெண்டாவது, எம்ஜிஆர் வந்து அவங்க வந்து அம்பாசங்கர் வந்து அந்த 50% 32% குறைங்கன்னு சொன்னார். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவர் என்ன சொன்னார்னா, அம்பாசங்கர் வந்து 24 கம்யூனிட்டிஸை நீங்க எடுத்துடணும்னு சொன்னார். ஆனால் அதே எம்ஜிஆர் அரசு 29 கம்யூனிட்டிஸை சேர்த்துக்கோங்கன்னு அம்பாசங்கர் கமிஷன் சொன்ன போது அதை மட்டும் எடுத்துட்டாங்க. அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்ல கொடுத்த எண்ணிக்கையிலையும் சில மாவட்டங்கள்ல ஆட்சியர்கள் கொடுத்த எண்ணிக்கையும் ஒத்துப்போகலாம் கூட பிரச்சனை வந்தது. அதுவும் ஒரு முரண்பாட்டுக்கு காரணமா இருக்கு. அம்பாசங்கர் கமிஷன் இருக்கும் போதே திருச்செந்தூர் இடைத்தேர்தலுக்காக கிறிஸ்தவ நாடார்களை அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசில அதிமுக எம்ஜிஆர் அரசு அதை இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ கமிஷன் இருக்கும்போது எப்படி செய்யலாம்னு சொல்லும்போது அம்பாசங்கரை சொன்ன பதில், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஆல் த சாவரிங் பவர் டு டூ சோ. அன்னைக்குள்ள நிலைமை.